துணையும் நீ, சங்கம் அல்லது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னையல்லால் மற்றொரு துணைக்கானே, அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே. ஆதியே, அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் கிரிவல பெருமானே, உன்னை போற்றி போகிறேன், உன் பாதம் சரணம் அடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்கவாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அகும் இறை சரணம் போற்றி, வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் போக்கினன் இருத்தால் போற்றி, நின்றிடும் விழிநீர் வாதவரு நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க. 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த இனிய காலை வேளையிலே இத்தினத்திலே இந்த கைலாச தவலோபனம் என்ற கூடிய தியான மண்டபத்தில் திருமூலர் அரங்கத்தில் குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கூடிய விழாவிலே என்னையும் அழைத்ததற்காக ஜெயராம் சாமிகள் அவர்களை வணங்கி போற்றி மகிழ்கிறேன். இங்க மேடையில வீட்டிற்கக்கூடிய அத்தனை பெரியோர்களையும் வணங்கி போற்றி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் அவருடைய கருத்துரையை சொல்லும் பொழுது தமிழையும் ஆன்மீகத்தையும் கலந்து சில நிமிடங்களில் பல கருத்துரைகளை எடுத்து அருமையாக எடுத்துரைத்தார்கள். சிறப்புக்குரிய ஒரு கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைய தினம் குரு பூஜை விழா. ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் அவருடைய குருவுக்கு எடுத்து நடத்துகின்ற குரு பூஜை விழா. மனிதனாக நம்ம பிறக்கின்ற பொழுது எல்லா மனிதருக்கும் குரு என்பது அமைவதில்லை. எல்லா ஆத்மாக்களுக்கும் குரு என்பது கிடைப்பதில்லை. குருவால் அருளப்பட்டது நம்மளுடைய சைவத்திலே 12 திருமுறைகள் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த 12 திருமுறைகளிலே குருவால் அருளப்பட்டது 2 திருமுறைகள். ஒன்று நந்திய பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்ட திருமூலர். அந்த நந்தியினுடைய அருளாலே அருளப்பட்டது திருமந்திரம். நந்திய பெருமான் குருவாக இருந்து போதித்ததுதான் திருமந்திரமாக நமக்கு அமைந்தது. இன்னொரு திருமுறை குருவே வந்து அமர்ந்து சொன்னது திருவாசகம். குருவின் அருளாலே எழுதப்பட்டது திருமந்திரம். குருவே வந்து எழுதியது திருவாசகம். இந்த மானிட பிறப்பு புற வாழ்க்கைக்கும் புற வழிபாடுக்கும் வழிகாட்டுதல் என்பது யாரும் தேவையில்லை. சிவ வழிபாடு என்பது புற வழிபாடிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ சிவ ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்கிறது. இப்படி சைவத்திலையும் வைணவத்திலையும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் புற வழிபாடினுடைய ஈடுபாடுகள். இந்த புற வழிபாடு ஈடுபாடுக்கு நமக்கு யாரும் குரு தேவையில்லை. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளோடு உடன் பிறந்தவர்கள், இல்லை யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட, நமக்கே மனசு சரியில்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஆலயத்துக்கு சற்று நேரம் போய் அமர்ந்து விடலாமே என்று தோன்றும். இவையெல்லாம் புற வழிபாடுக்கான ஈடுபாடுக்கு குரு என்பது தேவையில்லை. ஆனால் அக வழிபாடுக்கு நிச்சயமாக ஒரு குரு அமைய வேண்டும். அக வழிபாடுக்கு ஒரு குரு அமைந்தால்தான் இந்த ஆன்மா அகத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு இணைக்கின்ற தன்மையை அது ஏற்படுத்தி கொள்ளும். யார் ஒருவன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணையக்கூடிய வழியை, பாதையை இந்த ஜீவாத்மாக்கு காட்டுகிறானோ அவன்தான் குருவாக பிற்காலத்தில் உருவாக முடியும். அந்த குருமார்கள் தன்னோடு வந்த அந்த சீடர்களை ஐக்கியமாக்கி காலப்போக்கில் அவர்களுக்கு அந்த பக்குவ நிலையை கொடுத்து, அந்த பக்குவ நிலை பெற்ற பின் அனுபவத்தை பெற்று, அந்த அனுபவத்தை பெற்ற சீடர்கள் காலப்போக்கில் அவர்களும் குருமார்களாக மாறுகிறார்கள். அதைத்தான் இன்று ஜெயராம் சாமிகள் இன்று அவருடைய குருமார்கள் செய்த வேலை. அவரை அணைத்த பொழுது மனிதனாக இருந்தவரை தன்னை சீடராக அவர் இழுத்து தன்னை அணைத்துக் கொண்டு பிற்காலத்தில் இந்த சீடரை இன்று பல பேருக்கு குருவாக உயர்த்திருக்கக்கூடிய அற்புத நிலைத்தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திருவாசகமும் செய்தது. மானிட சட்டையை தாங்கி பிறந்த யார் ஒருவன், ஐயா அவர்கள் சொன்னார்கள் திருவாசகத்திலிருந்து அச்சோபதிகத்தினுடைய முதல் பாடல்கள்,
அச்சோப்பதிகம் 51வது பதிகம் அச்சோப்பதிகம். திருவாசகத்தில் 51 பதிகங்கள் உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 658 பாடல்கள், 5842 வரிகள், 18864 வார்த்தைகளை கொண்டது திருவாசகம். அந்த திருவாசகத்தில் 51வது பதிகத்தினுடைய முதல் பாடல்களை ஐயா அவர்கள் இன்று எடுத்து உரைத்து, இந்த நூல் என்னிடம் கிடைக்கவில்லை, நேற்று வரை கிடைத்திருந்தால் அந்த நூலினுடைய சிறப்புகளை அடியேன் எடுத்துரைத்திருப்பேன். இந்த நூலிலே திருவாசகத்தை குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். மிக சிறப்பு. திருவாசகம் குருவா வந்து எழுதியது, சிவபெருமான் தில்லையிலே எழுதப்பட்டது இந்த திருவாசகம். 51 பதிகங்கள். அந்த 51 பதிகங்களை அச்சப்பத்து, அச்சோப்பதிகம், அண்டைப்பகுதி, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, அன்னைப்பத்து, ஆசைப்பத்து, ஆனந்தமாலை, உந்தியார், உயிரினப்பத்து, எண்ணப்பதிகம், எம்பாவா, ஏசரவு, கண்டப்பத்து, கழ்குன்ற பதிகம், கீர்த்தி திருஅகவல், குயிர்பத்து, குலாப்பத்து, குழைத்தப்பத்து, கோத்தும்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாழல், சிவபுராணம், செத்திலாப்பத்து, சென்னிப்பத்து, தசாங்கம், தெல்லோனம், தோணக்கம், நீத்தல் விண்ணப்பம், படையாட்சி, படையெழுச்சி, பண்டாயினார் மொழி, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, புலம்பல், பூவிரொலி, பொச்சுண்ணம், பொன்னுஞ்சல், போட்டி திருவள், யாத்திரை பத்து, வார்த்தை, வாழா பத்து, திருவெண்பா என்று சொல்லக்கூடியது 51 பதிகங்கள் திருவாசகத்திலே உண்டு. இந்த 51 பதிகங்களை காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி ஐயா அவர்கள் 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஜெயராம் சாமிகள் அவர்கள் 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் ஒரு சிறு துளியாவது வந்ததற்காக ஒரு சிறு துளியாவது எல்லோருக்கும் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் மனித பிறப்பு நாம் எப்படி கிடைக்கிறது, திருமூலரை பற்றி ஐயா அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். தன்னை அறிந்தால்தான், தன்னை யார் என்று அறிந்தால்தான் இறைவனை உணர முடியும். தன்னை யார் என்று அறியாதவன் இறைவனை உணர முடியாது. தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னால் தன் பிறப்பை அறிய வேண்டும். தான் யார், எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பை அறிய முடியாதவன் தன்னை உணர முடியாது. தன்னை உணர முடியாதவன் இறைவனை உணர முடியாது. நம்மளுடைய பிறப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏதோ நேற்று பிழைந்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல நாம். இந்த மனித பிறவி எப்படி இறைவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அரிது அரிது மானடடால் பிறத்தல் அரிது, அதன் விடும் அரிது கூன் குருடி, இப்படியெல்லாம் இருத்தல் இல்லாமல் பிறத்தல் அரிது என்று அப்பைப்பாட்டி அடுக்கிக் கொண்டே வந்தார்கள். அவை எல்லாவற்றிலும் காத்திலும் அரிது அரிது, தமிழனாய் பிறத்தல் என்பது எல்லாவற்றிலும் அரிது, அதன் விடும் அரிது, அடியாராய் பிறத்தல் அரிது, அதன் விடும் அரிது, திருவாசகத்தை தொட்டு பார்ப்பது அரிது என்பது எங்கே பார்த்தாலும் அடியேன் சொல்வதுண்டு. இந்த பிறப்பு எப்படி நமக்கு இறைவனால் அருளப்பட்டது? என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற காலம் வருகின்ற பொழுது, என் தாயும் என் தந்தையும் புணர்கின்ற பொழுதெல்லாம் கரு தெரிப்பதில்லை. எப்பொழுது இறைவனுடைய கருணை கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அதுக்கு கரு என்பது ஒன்று உண்டாகிறது. புணர்கின்ற தருணமெல்லாம் கரு தெரிப்பதில்லை. எப்பொழுது இறைவன் கருணை கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் கரு என்பது ஒன்று உண்டாகிறது. திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்ற 4வது பதிகத்தில் ஒட்டுமொத்த 225 வரிகள். அதிலே ஒரு வரிக்கான ஒரு சாரத்தை மட்டும் இங்கே அடியேன் எடுத்துரைக்க மணிவாசக பெருமான் இட்ட கட்டளையாக அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில்யோனின் உள்வினை பிழைக்கும் என்ற ஒரு வரி. இந்த வரியினுடைய உட்கருத்து, உட்பொருள், பரம்பொருள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்மளுடைய பிறப்பு எப்படி இறைவனுடைய கருணையினால் கிடைத்திருக்கிறது. இந்த மானிட பிறப்பு யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில்யோனின் உள்வினை பிழைக்கும், மானுட பிறப்பினில் மாதா உதுரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைக்கும் என்கின்ற 4 வரிகள் முக்கியமான வரிகள். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் புணர்கின்ற அந்த காலம், என்னை ஈன்றெடுப்பதற்காக அவர் புணரவில்லை. அவர்கள் ஆசைக்காக புணர்ந்த பொழுது இறைவனுடைய கருணை அங்கே கிடைத்தது. என் தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த கனப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் சிறிய உருவம் கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவம் கொண்ட யானை வரை இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஏதேனும் ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் வயிற்றில் இருந்தெல்லாம் தப்பித்து பிழைத்து எம்பெருமானுடைய கருணையினால் என் தந்தையினுடைய சுக்கிலமானது தாயினுடைய கருவறையில் சென்று அமர்ந்து கருவாவதற்கு இறைவனுடைய கருணை கிடைத்ததே. அக்கணமே இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்பதை மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்த நாள் எது என்று. நாம் எல்லாம் கருவாகி உறுப்புகள் வளர்ந்து முழுமை பெற்று என் தாய் பிறந்தள்ளிய பொழுதுதான் நாம் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம்.
ஆனால் மணிவாசக பெருந்தகை சொல்கிறார், எப்பொழுது என் தாயும் தந்தையும் புணர்ந்த பொழுது இறைவனுடைய கருணை கிடைத்து இந்த லட்சக்கணக்கான அணுக்கள் தாயினுடைய உதிரத்திலே சேர துடிக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான கிருமிகள் எழுந்து இந்த லட்சக்கணக்கான அணுக்களை அழிக்க முயலுகின்ற அந்த தருணத்தில் சிவபெருமான் என்னுடைய தாயின் கருவறையில் வந்து அமர்ந்து இந்த ஒரு அணு என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி இந்த ஒரு அணுவை மட்டும் அவன் அனுமதித்து தாயின் கருவறையிலே வந்து சேர்த்து இது மனித பிறப்பாக எடுக்கலாம் என்று உத்தரவிட்ட பிறகுதான் இது மனித பிறப்பாக எடுத்து தாய் புறந்தள்ளி இன்று உங்கள் முன்னாடி வந்து நிற்கின்றது. இல்லை என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா ஈயாக, எறும்பாக, கொசுவாக எங்கோ ஏதேனும் ஒரு மூலையில் ஒரு உருவெடுத்து சுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருணை தான் பெற்றிருக்கும். ஆனால் இறைவனுடைய கருணை கிடைத்து, அதனால்தான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று நாம் சொன்னக்கூடிய பழமொழி தாயின் கர்ப்பத்தில் லட்சக்கணக்கான கிருமிகள் எடுத்து லட்சக்கணக்கான அணுக்கள் சுக்கிலிருந்து வெளியே வரும்போது இரண்டுக்கும் போரிட்டு லட்சக்கணக்கான கிருமிகள் அதை அழிக்க முயல்கின்ற பொழுது ஒரு அணுவை சிவபெருமான் தேர்ந்தெடுத்து நீ கருவறைக்கு செல்லலாம் என்று அனுமதித்தோடு மட்டுமல்லாமல் அந்த உறுப்புகளை வளரக்கூடிய தன்மையை ஒவ்வொரு மாத நிகழ்விலும் இறைவன் கருணை கிடைத்து 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 பெற்றே நாம் முழு உருவம் பெற்று தாயின் வயிற்றிலிருந்து புறந்தள்ளி நாம் மனித பிறவியாக பிறப்புகின்றோம். அப்ப மனித பிறவி எப்படிப்பட்ட பிறவி? எப்படி இறைவன் கருணையினால் கிடைத்தது? ஒவ்வொரு மானிட பிறப்பையும் இறைவன் நமக்கு கருணையாக, அருளாக, மழையாக, பிச்சையாக போட்ட பிறவி இந்த மானிட பிறவி. அவனை நினைந்து 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 உருகத் தங்கக்கூடிய பிறவியை கிடைக்கக்கூடிய மானிட பிறவியை நாம் முழுமையாக சிற்றின்பங்களை அனுபவித்தே தொலைத்து போகின்றோம். தாயின் கர்ப்பத்தில் முழுமை பெற்று பிறந்து வெளியே வருகின்ற பொழுது நாம் அழுது கொண்டே வெளியே வருகின்றோம். ஏன் நாம் அழுது கொண்டே வெளியே வர வேண்டும்? ஏன் நாம் சிரித்து கொண்டே வெளியே வரக்கூடாதா? ஏன் நாம் சிரித்து கொண்டே வெளிவரக்கூடிய தன்மையை ஏன் இறைவன் வழங்கவில்லை? ஏன் நாம் எல்லாம் அழுது கொண்டே பிறக்கிறோம்? திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சூட்சமாக சொல்கிறார், கருவறையில் இருந்தவரை, கண்மூடி இருந்தவரை, இந்த உறுப்புகள் எல்லாம் வளர தொடங்கும் பொழுதே என்னை ஆட்கொண்ட இறைவனே, உரு தெரியா காலத்திலே உள்புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட என்று மணிவாசகர் சொல்றார். உரு தெரியா காலத்திலே என்னை ஆண்டு கொண்டாய். எக்கணம் இந்த பிரபஞ்சத்தில் தாயினுடைய கர்ப்பத்தில் அடியேன் சேர்ந்து இது மனிதனாக பிறப்ப எடுக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டதோ அக்கணமே என்னுடைய பிறந்த நாள் இந்த பூமியில் பிரவேசித்து விட்டது என்று மணிவாசகர் சொல்றார். அப்பவே பிறந்தாச்சு. அப்புறம் உறுப்புகள் வளர்வதெல்லாம் அதுக்கப்புறமா அவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது. பிறந்த நாள் என்பது வெளியே வந்த பிறகு தாயும் சேயும் நலம் என்று செவிலியர்கள் சொன்னது பொழுது நாம் நட்சத்திரத்தையும் ஜாதகத்தையும் எழுதி வைத்து நாம் பிறக்கின்றோம். அது அல்ல பிறந்த நாள். எப்பொழுது என் தாயின் கர்ப்பத்தில் சேர்ந்து விட்டேனோ அதுவே இந்த பிரபஞ்சத்தில் அடியேன் பிறந்து விட்டேன் என்பதை மாணிக்க வாசக பெருந்தகை அதுவே பிறந்த நாள் என்று கூறுகிறார். அழுது கொண்டே பிறப்பதற்கான காரணம், இறைவனே, நான் கண்மூடி கருவறையிலே இருந்த பொழுதெல்லாம் உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லை, உன் திருவடியை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, அத்தனையும் உன் கருவறையிலே உன் திருவடியை மட்டுமே அடியே நாடி இருந்த இந்த ஜீவாத்மாவை ஒரு உருவம் கொண்டு வளர்த்து இந்த பிரபஞ்சத்தில் புறந்தள்ளி விட்டாயே, உன்னை பிரிகின்ற நேரம் எனக்கு ஏற்படுத்தி விட்டாயே, இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பதற்கு உன் கருணையினால் கிடைத்தாலும் உன்னை பிரிவதற்கான நேரம் எனக்கு வந்து விட்டதே என்று எண்ணி அழுது கொண்டே பிறக்கின்ற காலமாக நம்ம பிறக்கின்றோம். இந்த பிறப்பு இறைவனை பிரிந்து விட்டோம் என்று அழுதவர்கள் காலம் முழுக்க அவன் பிரிவை எண்ணி அழுதவர்கள் தான் மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக திருவாசகம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. நாம் எல்லாம் பிறக்கும் போது மட்டும் அழுதுவிட்டு வாழும் போதெல்லாம் அவனை மறந்து விட்டு நம்மளுடைய சிற்றின்பங்களோடு தொடர்பு போவதுதான் அவனை மறந்து நாம் சிரித்து கொண்டு வாழ்கின்றோம். மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவர்கள் எல்லோருமே பிறக்கின்ற பொழுது அழுதார்களே உன்னை பிரிந்து விட்டேன் என்று. அவர்கள் மீண்டும் சிவத்தோடு அடையும் வரை அழுது அழுதே அவனிடம் அடையக்கூடிய தன்மையை பெற்றதனால் தான் அவர்கள் எல்லாம் மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக மாறினார்கள் என்று. பல சூட்சம நிலைகளை வெளிப்படுத்துவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும் ஐயா சொல்வதை போல இந்த 10 மணித்துளிகள் இறைவன் எனக்கு என்ன பணித்திருக்கிறானோ அதையே இங்கே மணிவாசக பெருமான் கட்டளையாக எனக்குள் இயங்கியதை எடுத்து உரைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர் திருவடியிலும் விழுந்து வணங்குகிறேன். நன்றி, நமச்சிவாயம். திருச்சி